Hello students, இந்த வீடியோல நம்ம sulfur அதனுடைய occurrence and allotropic forms of sulfur பார்க்க போறோம். So first occurrence போறதுக்கு முன்னாடி periodic tableல sulfur எங்க இருக்குன்றத பார்த்துடுவோம். So periodic tableல பார்த்தோம் அப்படினா group 16ல sulfur இருக்கு. Group 16ல second element வந்து sulfur. இப்போ இதனுடைய occurrence So sulfur earth crust la பூமியில 0.034% நம்மளுக்கு கிடைக்குது. So weight எவ்வளோ இருக்குது அப்படின்னா வெயிட்டா நம்மளுக்கு calculate பண்ணோம்னா earthல 0.034% நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு என்ன ஃபார்ம்ல வந்துட்டு சல்ஃபர் இருக்கு அப்படின்னா சல்ஃபேட் ஆகவும் சல்ஃபைட் ஆகவும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ சல்ஃபேட் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜிப்சம் சொல்லலாம். நிறைய இருக்கு, நிறைய சல்ஃபேட்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஸோ ஜிப்சம் இதனுடைய ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா CaSO4 கால்சியம் சல்ஃபேட் 2H2O. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எப்சம் சால்ட். ஸோ எப்சம்னுடைய ஃபார்முலா MgSO4 மெக்னீசியம் சல்ஃபேட். இது வந்து சல்ஃபேட்டுக்கு எக்ஸாம்பிள். இப்போ சல்ஃபைடு பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் பிளெண்ட் சொல்லலாம். ஸோ ஜிங்க் பிளெண்ட் ஃபார்முலா ZnS அல்லது ஜிங்க் சல்ஃபைடுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தோன்னா கலீனா இதை வந்து PbS லெட் சல்ஃபைடு அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அட்டாமிக் நம்பர். ஸோ சல்ஃபர்னுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 16. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இனர்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியான். ஸோ 10 எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல போயிடுது. மீதி 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு அந்த 6 எலக்ட்ரான்ஸும் N is equal to 3 ஷெல்லுக்கு போகுது. ஸோ 3ல Sல 2 எலக்ட்ரானும் Pல 4 எலக்ட்ரான். ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து நியான் 3s2 3p4. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர். ஸோ சல்ஃபர்னுடைய அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸை வந்து நம்ம 2 மெயின் கிளாஸஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்துட்டு கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர், இன்னொன்று வந்து அமார்ஃபஸ் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர். இந்த கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் வந்து ஃபர்தராக 2ஆக கிளாஸிஃபை ஆகுது. ஒன்று வந்துட்டு ரோம்பிக் சல்ஃபர். ஸோ ரோம்பிக் சல்ஃபரை வந்து ஆல்ஃபா சல்ஃபர்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா மோனோக்ளினிக் சல்ஃபர். ஸோ மோனோக்ளினிக் சல்ஃபரை வந்து பீட்டா சல்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அமார்ஃபஸ் பார்த்தோம் அப்படின்னா 3ஆ கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று பிளாஸ்டிக் சல்ஃபர். ஸோ பிளாஸ்டிக் சல்ஃபரை வந்து காமா சல்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மில்க் ஆஃப் சல்ஃபர். ஸோ லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா கொலாய்டல் சல்ஃபர். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரோம்பிக் சல்ஃபர் பார்க்க போகிறோம். ஸோ ரோம்பிக் சல்ஃபர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆல்ஃபா சல்ஃபர். இது ஆல்ஃபா சல்ஃபர்னு நம்ம சொல்லலாம். So it is the only thermodynamically stable form at normal temperature and pressure. So நம்ம வந்துட்டு ஒரு 5 allotropic forms of sulfur பார்த்தோம் கிளாசிஃபிகேஷன்ல. அதில் மோஸ்ட் ஸ்டேபிள் அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் எது அப்படின்னு பார்த்தோன்னா ரோம்பிக் சல்ஃபர் தான். நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இதுதான் வந்து ஹைலி ஸ்டேபிள். ஸோ இது என்ன கலரில் நம்மளுக்கு இருக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு இது என்ன கலரில் இருக்கும்னா எல்லோ இன் கலரில் இருக்கும். இப்போ அந்த ரோம்பிக் சல்ஃபர் உள்ள இருக்கக்கூடிய சல்ஃபர் மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கும்னா S8 மாலிக்யூல்ஸாக இருக்கும். ஸோ ஒரு மாலிக்யூல் ரோம்பிக் சல்ஃபர் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாலிக்யூலை நம்ம என்னன்னு சொல்றோம்னா S8 மாலிக்யூல். ஸோ 8 சல்ஃபர் ஆட்டம் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்றோம் S8 மாலிக்யூல் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரோம்பிக் சல்ஃபர் அப்படின்னா அது உள்ள S8 மாலிக்யூல் தான் இருக்க போகுது. இப்போ இந்த ரோம்பிக் சல்ஃபரை
அதாவது ஆல்ஃபா சல்ஃபர். இதை வந்துட்டு நம்ம 96 டிகிரிஸ்க்கு மேலே ஹீட் பண்ணும் பொழுது இந்த ரோம்பிக் சல்ஃபர் மோனோக்ளினிக் சல்ஃபராக மாறும். அதாவது பீட்டா சல்ஃபராக மாறும். எப்போ? when rhombic sulfur is heated above 96 degree centigrade, it is converted into monoclinic sulfur. இப்போ இந்த மோனோக்ளினிக் சல்ஃபரையும் நம்ம மறுபடியும் ரோம்பிக் சல்ஃபராக மாற்ற முடியும். எப்போ அப்படின்னா, இந்த மோனோக்ளினிக் சல்ஃபரை நம்ம ஸ்லோவாக கூல் பண்ணுறோம். எப்படின்னா பிலோ 96 டிகிரிஸுக்கு 96 டிகிரிஸுக்கு கீழே நம்ம கூல் பண்ணும் பொழுது இந்த மோனோக்ளினிக் சல்ஃபர் நம்மளுக்கு ரோம்பிக் சல்ஃபராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ 2 ஃபார்ம் ஆஃப் சல்ஃபரும் இன்டர் கன்வெர்டபிள் தான் டிபெண்டிங் ஆன் த டெம்பரேச்சர். 96 டிகிரிஸுக்கு மேலே ஹீட் பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டாவாக கன்வெர்ட் ஆகுது. 96 டிகிரிஸுக்கு கீழே கூல் பண்ணணும் அப்படின்னா பீட்டா ஆல்ஃபா சல்ஃபராக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த ரோம்பிக் சல்ஃபர்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம crown structure அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு crown மாதிரி ஒரு கிரீடம் மாதிரி இதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ எஸ் எஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரௌன் மாதிரி இதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ 8 சல்ஃபர் ஆட்டம் என்ன பண்ணியிருக்கு? ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோனோக்ளினிக் சல்ஃபர் பார்க்க போகிறோம். ஸோ மோனோக்ளினிக் சல்ஃபர் அப்படின்றது இட் கண்டெய்ன்ஸ் S8 மாலிக்யூல்ஸ் இன் அடிஷன் டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் S6 மாலிக்யூல்ஸ். ஸோ ரோம்பிக் சல்ஃபர் மாதிரி மோனோக்ளினிக் சல்ஃபரும் S8 மாலிக்யூல்ஸில் தான் இருக்குது. ஆனால் அது கூடவே S6 மாலிக்யூல்ஸும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மோனோக்ளினிக்கு S8 மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து S8 மாலிக்யூல். இப்போ S6 பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மோனோக்ளினிக் சல்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ லாங் நீடில் லைக் பிரிசம் அண்ட் ஸோ கால்ட் அஸ் பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீடில் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி it is stable between 96 degrees to 190 degrees Celsius. ஸோ இந்த டெம்பரேச்சரில் 96க்கும் 119க்கும் நடுவில் தான் இதே மோனோக்ளினிக் சல்ஃபராக ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்குது. இதுக்கு முன்னாடி டெம்பரேச்சரோ அல்லது பின்னாடி டெம்பரேச்சரோ மாறும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமாக ரோம்பிக் சல்ஃபராக மாறிடுது அண்ட் ஸ்லோலி சேஞ்சஸ் இன்டு ரோம்பிக் சல்ஃபர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிக் சல்ஃபர். ஸோ பிளாஸ்டிக் சல்ஃபர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்ப்போம். when molten sulfur is poured into cold water, a yellow rubbery ribbon of plastic sulfur is produced. ஸோ molten sulfur அப்படின்னா சல்ஃபரை உருக்கி அந்த மோல்டன் ஃபார்மில் அதாவது உருகிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபரை நம்ம கோல்டு வாட்டரில் ஆட் பண்ணும் பொழுது அந்த மோல்டன் சல்ஃபர் நம்மளுக்கு எல்லோ கலரில் ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரிப்பை கொடுக்கும். அதை வந்து நம்ம பிளாஸ்டிக் சல்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நேச்சர் தே ஆர் வெரி சாஃப்ட். ஸோ ரப்பர் மாதிரி அப்படின்னு சொன்னதுனால அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும் அண்ட் கேன் பி ஸ்ட்ரெச்டு ஈஸிலி. ஸோ ரப்பர் எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் சல்ஃபரையும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம்.
அடுத்தது on standing it slowly becomes hard and changes to stable rhombic sulfur. on standingனா என்ன அர்த்தம்னா கூல் ஆகும்போது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோவா கூல் ஆகும்போது அது என்னாக ஆரம்பிக்கும், அந்த சாஃப்டா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஹார்டன் ஆகும். ஸோ ஹார்ட் ஆகி அது திரும்பவும் ரோம்பிக் சல்ஃபரா மாறிடும். ஏன் ரோம்பிக் சல்ஃபர் ஃபார்முக்கு போகுதுன்னா அதுதான் வந்து ஹைலி ஸ்டேபிள் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து பிளாஸ்டிக் சல்ஃபர். அடுத்து நம்ம பார்க்க போறது லாம்டா சல்ஃபர். ஸோ இதுவும் வந்து ஒரு அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் தான். இது பார்த்தோம் அப்படின்னா இட் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் அண்ட் இன் கேஷியஸ் ஸ்டேட். ஸோ இந்த லாம்டா சல்ஃபர் ரெண்டு ஃபார்ம்ல அப்படியே அவைலபிளா இருக்கு. ஒன்று லிக்விட், இன்னொன்று கேஷியஸ். அதாவது லிக்விடும் கேஷியஸ் ஸ்டேட்டும் ஒரே டைம்ல எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா at around 140 degrees Celsius, the monoclinic sulfur melts to form mobile pale yellow liquid called lambda sulfur. So எப்போ வந்து இந்த lambda sulfur prepare பண்ணலாம், எப்படி prepare பண்றோம் அப்படின்னா monoclinic sulfur 140 degree Celsiusக்கு ஹீட் பண்ணும் பொழுது monoclinic sulfur மெல்ட் ஆகும். ஸோ அது கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகி ஒரு எல்லோ கலர் லிக்விடை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அந்த எல்லோ கலர் பார்த்தோம்னா மொபைல் ஃபார்ம்ல இருக்கு. மொபைல்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரீயா மூவ் ஆகும்னு அர்த்தம். ஸோ மொபைல் பேல் எல்லோ கலர் லிக்விட் ஃபார்ம் ஆகுது. அந்த லிக்விடை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லாம்டா சல்ஃபர் அப்படின்னு சொல்றோம். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா the vapor over the liquid sulfur consists of. ஸோ vapor over the liquid sulfurனா இந்த பேல் எல்லோ லிக்விடுக்கு மேல சல்ஃபர் வேப்பர் ஃபார்ம்ல நம்மளுக்கு இருக்கும். அந்த சல்ஃபர்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் S8, S7 and S6 மாலிகுல்ஸ். ஸோ 90% அந்த வேப்பர் லாம்டா சல்ஃபர்ல 90% S8, S7, S6 மாலிகுல்ஸ் இருக்க போது small amount of mixture of S2, S3, S4 and S5 molecules. So மீதி இருக்கக்கூடிய 10%ல இந்த S2, S3, S4 and S5 molecules mixture நம்மளுக்கு கிடைக்குது. So இதுதான் வந்துட்டு இந்த லாம்டா சல்ஃபர். ஸோ லாம்டா சல்ஃபர் அப்படின்றது ரெண்டு ஃபார்ம்லையும் நம்மளுக்கு ஒரே டைம்ல கிடைக்குது. கீழே லிக்விட் ஃபார்ம் இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தோம்னா வேப்பர் ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து எதுல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா மோனோக்ளினிக் சல்ஃபரை 140 டிகிரிஸுக்கு ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த லாம்டா சல்ஃபர் கிடைக்குது. ஸோ எல்லாருக்கும் சல்ஃபர் அண்ட் அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.